Daily. Taste the Daily. சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் ஆகிய ஜிஎஸ்டி சாலையில் 4வது நாளாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து 4வது நாளாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் வாசிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். வேலூரில் உள்ள நறுவி மருத்துவமனையில் பொங்கல் விழாவானது மருத்துவமனையின் தலைவர் சம்பத் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர்கள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி மேல் அரசம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அணைக்கட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் AP நந்தகுமார் கலந்து கொண்டார். அப்போது விழாவில் ஒலிக்கப்பட்ட ஸ்டாலின் தான் வராரு என்ற பாடலுக்கு பள்ளி மாணவிகள் நடனமாடிய நிலையில் MLA நந்தகுமாரும் மாணவிகளோடு சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்புகளை வாங்க அரவக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்து கரும்புகளை வாங்கி சென்றனர். பொதுமக்கள் கூட்டம் அதிகரிப்பால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஊழியர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் நகராட்சி ஊழியர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தாடைகளை வழங்கி பொங்கல் வாழ்த்து கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பஜார் வீதியில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கடைகளில் புத்தாடைகள், நகைகள், காய்கறிகள் வாங்க குவிந்தனர். நெமிலி பஜார் வீதி குறுக்கு சாலை என்பதால் சாலையில் போக்குவரத்து 1 மணி நேரம் பாதிப்பு ஏற்பட்டு நீண்ட வரிசையில் அணிவகுத்து வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் பண்டிகை காலங்களில் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் பீஃப் உணவு கடை விவகாரத்தில் தம்பதியினரை மிரட்டிய பாஜக நிர்வாகியை கைது செய்ய கோரி பாஜக மாவட்ட அலுவலகத்தின் மீது மாட்டுக்கறி வீச முயன்ற ஆதித்தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மேலும் போராட்டக்காரர்கள் பிரதமர் மோடி மற்றும் யோகி ஆதித்யநாத் படங்களை சாலையில் போட்டு மிதித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சியில் நகரமன்ற தலைவர் சிந்தூரி இளங்கோவன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி ஆணையாளர், அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு சத்தியமங்கலம் காவல்துறை சார்பில் அத்தானி ரோட்டில் உள்ள அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஈரோடு மாவட்ட SP ஜவஹர், சத்தியமங்கலம் TSP சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் காவலர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலிட்டு வெகு விமர்சையாக கொண்டாடினர். தருமபுரி MGR நகர் பகுதியில் பாதசாரிகள் குப்பைகளை சாலை ஓரத்தில் கொட்டுவதை கண்டித்து MGR நகர் பகுதி மக்கள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தருமபுரி வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பேருந்து நிலையம் அருகே காரியாபட்டி கிழக்கு ஒன்றிய அதிமுகவினர் திமுக அரசை கண்டித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காரியாபட்டி பேருந்து நிலையம் பகுதியில் மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை கைவிட காரணமாக இருந்ததாக கூறி காரியாபட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் பொங்கல் தை திருநாளை முன்னிட்டு கரும்பு, மஞ்சள், பொங்கல் பானை ஆகியவைகளை சாலையோர கடைகளில் வியாபாரிகள் அதிக அளவில் விற்பனைக்காக வைத்துள்ளனர். ஊத்தங்கரை பேருந்து நிலையம், ரவுண்டானா, அரசமரம், முனியப்பன் கோவில் பகுதிகளில் சாலையோர கடைகளால் களை கட்டியுள்ள நிலையில் மாட்டுப் பொங்கலுக்கு மாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் அலங்கார பொருட்களாக உள்ள சலங்காயி, முச்சாணி, கழுத்துப்பூட்டு, மாட்டுக்கயிறு உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே புதுக்கோட்டை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தனி வருவாய் அலுவலர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது புதுக்கோட்டையில் இருந்து பொன்னமராவதி நோக்கி மணல் கடத்தி வந்த ஒரு லாரியை தடுக்க முயன்றபோது தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக லாரி ஓட்டுநர் அருகில் இருந்த கால்வாய்க்குள் வண்டியை இறக்கிவிட்டு லாரி ஓட்டுநர் தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து பொன்னமராவதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். துபாய் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் அணி 3வது இடம் பிடித்ததால் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய நிலையில் இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து தேர்களை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.